பிள்ளைங்கள நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. சரியா? நேத்தியோடது நம்ம ஃபார் லூப் மட்டும் பார்த்துருந்தோம். லூப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபார் லூப் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஃபார் லூப்ல 3 பார்ட் இருக்கும். பார்ட் இனிஷியலைசேஷன், செகண்ட் பார்ட் கண்டிஷன், தேர்ட் பார்ட் வந்து அதனுடைய இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஃபார் லூப்ல 3 பார்ட் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட் இனிஷியலைசேஷன், செகண்ட் பார்ட் கண்டிஷன், தேர்ட் பார்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ரைட்டா? இந்த ஃபார் லூப் வந்து நம்ம பொதுவா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இந்த ஃபார் லூப் இருக்குது. சி, C++, ஜாவா, C#, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் புதுசா வந்து இருக்கிற லாங்குவேஜஸ் கோன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, PHP, பைத்தான், வாட் எவர் லாங்குவேஜ் எதுல போனாலும் அதுல கண்டிப்பா இந்த ஃபார் லூப் இருந்தே தீரும். அதனால இது வந்து எல்லாத்துலயும் அவைலபிள். அதே மாதிரி வைல் லூப்பும் எல்லாத்துலயும் இருக்கும். மற்றதை பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. சரியா? இப்போதைக்கு நம்ம ஃபார் லூப் நேத்தி பார்த்துட்டோம் அப்படின்றது மட்டும் சொல்லிடலாம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நேத்தி நாம ரன் பண்ணி பார்த்தோம். ரைட்டா? ரன் பண்ண சொன்ன எனக்கு வந்து ஒரே ஒரு ரிசல்ட் தமிழ்ச்செல்வி மட்டும் கொடுத்த மாதிரி ஞாபகம், மீதி யாரும் ரன் பண்ணல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் இது பண்ணுங்க. நாங்க இங்க வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகுது. என்னன்னா திடீர்னு ஏதோ மீட்டிங் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஆயிடுது. அதனால நான் கிளாஸ் முடிச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் சரியா இது பண்றதுக்கு டெஸ்ட் வச்சு முடிக்கிறதுக்கான டைம் பத்த மாட்டேங்குது. அது நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க போட்டு வச்சிடுங்க. நீங்க செய்யற வேலையை முடிங்க, நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம். சரியா? இன்னைக்கு ஆனா கொஞ்சம் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் டெஸ்ட் சீக்கிரம் முடிக்க வச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். ரைட்டா? ஒரு 10:45 முடிச்சு நம்ம வந்து இன்னையோட டெஸ்ட்டை முடிச்சிடலாம். ஏன் சொல்றேன்னா இன்னையோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட போர்ஷன்ஸ் முடியுது கொஸ்டின் ஆன்சர்ல. இதுக்கு அடுத்தபடியா ஃபார் இன் லூப். பிள்ளைங்களா, இந்த ஃபார் இன் லூப் அப்படின்றது எதுக்காக? இது எதுக்குன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஆரேஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த ஆரே கூட ஒர்க் பண்றதுக்கு சாதாரண ஃபார் லூப்புக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா இண்டெக்ஸை வந்து வேரியபிளா டிக்ளேர் பண்ணி அது வந்து I to N அப்படின்னு சொல்லிட்டு Nன்றது அதனோட ஃபைனல் வேல்யூவா வச்சு I++ அப்படின்னு சொல்லி நம்ம போட வேண்டியது இருக்கும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லை, கொஞ்சம் வேலை அதிகம். அதுக்கு பதிலா நம்ம வந்து இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஃபார் இன் லூப் வழியா ஹேண்டில் பண்ணலாம். அதுதான் வந்து எதுக்குன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, அதை தூக்கி இந்த இன் வழியா நம்மளால உள்ள கொண்டு வந்துட முடியும். சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரியா? இரு ஃபார் இன் பத்தி இவங்க சொல்றது இது வந்து பொதுவா ஆரேக்கான லூப் தான் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரேவோட அசோசியேட்டட் தான் இந்த ஃபார் இன் லூப். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபார் இன் லூப் is used in conjunction with arrays and lists. array list இந்த ரெண்டு கூட தான் ஃபார் இன் லூப்பை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். சரியா? அதுக்கு அடுத்தது a typical for in loop to move through elements of an array creates an index variable which changes value from the first index to the last. எப்படி கேட்டீங்கன்னா for y in x அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். xன்றது நம்மளுடைய array, yன்றது அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூஸ் வரக்கூடிய வேரியபிள். இதுல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் y வேல்யூ மாறினே இருக்கும். ரைட்? அதுதான் இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து the for in loop is a convenient replacement for for loop having separate declaration, index limit checking and increment parts. அது இந்த for in loopல இன்னும் 3 வேலையை ஒண்ணா நடக்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எது அப்படின்றது தானா கண்டுபிடிக்குது, லாஸ்ட் இண்டெக்ஸ் எதுன்றது தானா கண்டுபிடிக்குது, அடுத்த இண்டெக்ஸுக்கு போறதுக்கான இன்க்ரிமெண்ட்டையும் இந்த ஃபார் இன் லூப் தானாவே கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஆரேஸ்க்காக உருவாக்கப்பட்ட லூப். ஆரேவோடைய வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சு கொடுக்கும், நமக்கு ஆரே எலமெண்ட்ஸ் வழியா மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபாரின். இதுல இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் சோர்ஸ் கோட நான் உங்களுக்கு காப்பி பண்றேன், டெலிகிராம்ல பேஸ்ட் பண்றேன். நீங்க நேத்தி மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் இது எனக்கு நேத்தி இவங்க மட்டும்தான் தமிழ்ச்சொல்லி மட்டும்தான் நேற்று ரன் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே ரன் பண்ணி ரிசல்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுல இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது தேவையில்லை, எக்ஸாம்பிள் அது தேவையில்லை. அடுத்தது டைட்டில், ஹெட், அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட். இதுல டிக்ளேர் பண்றாங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வருது இல்லையா, இந்த இடத்துல நியூ அரே இது பத்தியும் கவலை இல்லை. டாக்குமெண்ட் ஃபார் இந்த இடத்துல எஃப்னு இருக்கு இல்லையா, அது எஃப் கிடையாது, கர்லி பிரேஸ் ஓப்பனிங், ஜின்னு இருக்கிறது வந்து கர்லி பிரேஸ் க்ளோசிங். அவ்வளவுதான்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரெடி ஃபார் ரன்னிங். இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு இதுல டெலிகிராம்ல இந்த கோட் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க உள்ள டெலிகிராமுக்குள்ள போங்க, போயிட்டு அங்க இருக்கிற கோடை ரன் பண்ணுங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். நான் இதை அப்படியே இந்த சோர்ஸ் கோடையும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டு விடுறேன். இதுல இருக்கிறபடி ஒரு ஸ்கிரீன்ஷாட், ரன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுல நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோட்ல கவனிப்பிள்ளைங்களா, இதுல வழக்கமான சில விஷயங்கள் முதல்ல வருது. என்னென்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கமா HTML/HTML வரும். அது இங்க இருக்குதான்னா இருக்குது. சரியா? அதுக்கு அடுத்தபடியா HTML/HTMLக்கு அப்புறமா இங்க வந்து அதாவது ஹெட்டுக்குள்ளால பெரிய அளவு வேலை கிடையாது. ஹெட்ல நம்ம எந்த ஃபங்க்ஷனும் வைக்கல. HTML/HTML ஹெட் அதுக்குள்ளால வெறும் டைட்டில் மட்டும்தான், எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் இன் லூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. இதுக்கப்புறமா பாடி போர்ஷனுக்குள்ள தான் நம்ம வேலை நடக்குது. பாடி இதோ இருக்குது. இதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸ்கிரிப்ட்ல வந்து டைப் ஈக்குவல்ஸ் text/javascript, லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் javascriptனு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா where x equals new array 24, நேத்தி கொடுத்த அதே அரே தான். 2 4 6 8 12 15 25 அப்படின்னு சொல்றோம். sum equals 0, நேத்தியோட அதே விஷயம் தான். அதே document.write sum of அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எல்லாமே அதே மாதிரி இருக்குது. நமக்கு அதே மாதிரி முடியறதும் பாருங்க. document.write கொடுத்துட்டு ஈஸ் பிளஸ் கொடுத்து சம், அந்த ரிசல்ட்டை நம்ம நேத்து டிக்ளேர் பண்ண மாதிரியே நேத்து கொடுத்த மாதிரியே கொடுத்துறோம். அப்ப எங்க ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா, நடுவுல இருக்கிற 4 வரி, இப்ப நாம கவனிக்காம இருக்கிற 4 வரியில தான் வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல நேத்து நாம ஃபார் லூப் பயன்படுத்தி இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, ஃபார் where y in x அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாவது வந்து நேத்தி where i equals 0, i less than or equals x dot length i plus plus அப்படின்னு போட்டிருந்தோம். அவ்வளோ தரத்தையும் ரிப்ளேஸ் பண்ணி where y in x அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா 0 1 2 3 4 5 6 அப்படி சொல்லிட்டு இண்டெக்ஸ் தானா இன்க்ரீஸ் ஆயிடும். document.write x of y பிளஸ் ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னாக்கா சம் பிளஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுல எக்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளஸ் வரணும்னு நினைக்கிறேன். நேத்தி நாம கொடுத்த கோட்ல அந்த இடத்துல ஒரு பிளஸ் இருந்து, ஏன்னா பிளஸ் சிம்பிள் வந்தாதான் இதுல இல்லாம ஒரு இண்டெக்ஸ் வச்சு ரைட் இதுல ஏன் போடலன்னா, அங்க இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்மளால வந்து ஈக்குவலா இல்ல பிளஸ்ஸான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்க அப்படி கிடையாது. அதனால சும்மா அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் அப்படியே டிக்ளேர் பண்றாங்க, இஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். ரைட்டா? இதனோட ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமா வரும். எப்படின்னு சொல்லி நீங்க ரன் பண்ணி எனக்கு போடுங்க. நேற்று வந்து அதாவது எப்படின்னா 6 + 4 + அந்த மாதிரி வந்திருக்கும். 4 + 2 + 6 + 8 அப்படி வந்திருக்கும். இப்போ 4 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் அப்புறம் 6 ஸ்பேஸ் 8 ஸ்பேஸ் அப்படி வரும் இன்னைக்கு. ரைட்டா? சரி பிள்ளைங்களா, இது நீங்க ரன் பண்ணுங்க. இந்த கோட் எப்படி வேலை செய்யுதுன்றதையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. இப்ப அதே ஃபார் இன் லூப் பயன்படுத்தி வேற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றோம். இது என்ன கேட்டீங்கன்னா, அசோசியேட்டிவ் வேரியபிளியா நம்ம அந்த மார்க், அதாவது முன்ன மார்க் தமிழ்ல 92 இங்கிலீஷ் 98ன்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் இல்லையா, அது நாம திரும்ப அதே ப்ரோக்ராம ரன் பண்ண போறோம். சரியா? மார்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இது ஃபார் இன் லூப்பை பயன்படுத்துறது. ஓகேவா? HTML/HTML, அதே மாதிரி head/head, title/title, இது எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருக்கு. நமக்கு இந்த பாடி/பாடிக்குள்ளதான் ஃபார் லூப் உடைய வேலை செய்து. ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல்ஸ் text/javascript, லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் javascript. அப்போ பாடிக்குள்ளால ஸ்கிரிப்டை நாம எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட்ல என்ன பண்றோம் பாருங்க, எக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றோம், வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு தமிழ் கோலான் 92, இங்கிலீஷ் கோலான் 98, மேத்ஸ் கோலான் 100, சயின்ஸ் கோலான் 94, சோஷியல் கோலான் 91. இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்ல 92 மார்க், அது தமிழ்ன்றது கீ, அதுக்கு 92ன்றது மார்க் வேல்யூ. ஓகேவா? கீ வேல்யூ. இங்கிலீஷ் கீ, இங்கிலீஷ்ன்றது கீ, அதுக்கு 98ன்றது மார்க் அல்லது வேல்யூ. ஓகேவா? அப்போ கீ கோலான் வேல்யூ அப்படின்னு நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சம் ஈக்குவல்ஸ் 0ன்னு சொல்லி ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, மார்க் டோட்டல் மார்க் எவ்வளோன்றதை இவர் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான் வரும். அதுக்கு அடுத்தது document.write மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு h1/h1க்கு நடுவில் எழுதிடுறோம். டேபிள் பார்டர் ஈக்குவல்ஸ் 1. ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு டேபிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு tr
டிஹெச் கொடுத்து, டிஹெச்னா டேபிள் ஹெடர், டிஆர்னா டேபிள் ரோ இல்லையா? இதுல வந்து சப்ஜெக்ட்னு சொல்றோம், அடுத்தது TH/TH நடுவுல மார்க்னு சொல்றோம், /TR கொடுத்துறோம். கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இந்த மார்க் எல்லாத்தையும் முதல்ல டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது வந்து கடைசியா டோட்டல் கொடுக்க போறோம். ரைட்டா? சப்ஜெக்ட் நேம் மார்க் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு சம் வந்து கடைசியா டிஸ்பிளே பண்ண போறோம். இப்ப பாருங்க, இப்போ வந்து ஃபார் லூப்புக்குள்ளால வாங்க. வந்தோம்னா ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா இந்த வேர் y in x, வேரியபிள் y வந்து x-க்குள்ளால இருக்குது, இண்டெக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, இது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த y-க்குள்ளால என்ன வரும்னா, y அப்படின்ற வேரியபிளுக்குள்ளால நம்ம கொடுத்த தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்ற கீ வேல்யூஸ் மட்டும் வந்துடும். அப்போ y வேல்யூ இனிஷியலா தமிழ்னு இருக்கும், ரெண்டாவது வந்து இங்கிலீஷ்னு மாறும், அந்த மாதிரி மாறும். டாக்குமெண்ட் அட் ரைட் TR கொடுத்துரும், டேபிள் ரோ ஆரம்பிக்குது. TD y முதல்ல தமிழ் வரும், அடுத்தது இங்கிலீஷ் வரும், அடுத்தது மேத்ஸ் வரும், அடுத்தது சயின்ஸ் வரும், அடுத்தது சோஷியல் வரும். சரியா? TD/TD டெக்ஸ்ட் லைன் x of y என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 92 வரும், அடுத்தது இங்கிலீஷ்னு மாறும்போது 98 வரும், மேத்ஸ்னு மாறும்போது 100 வரும். சரியா? குடிச்சிட்டு /TR குடிச்சிட்டு sum plus equals x of y அப்படின்னு சொல்றோம். sum plus equals x of y ன்னு சொன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 92, 98, 100, 94, 91 இது எல்லாத்தையும் சம்ல வந்து சம்மப் பண்ணினே வரும், கடைசியா டோட்டல் டிஸ்பிளே பண்ணதுக்காக. சரியா? இப்ப 5 சப்ஜெக்டும் டிஸ்பிளே ஆயிடும், அதோட 5 மார்க்கும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய போறேன், அடுத்த லைன்ல பாருங்க, document.write TR TD style equals color colon, இது வந்து ரெட் கலருக்கு மாத்துறேன், டெக்ஸ்ட் லைன் சென்டர் மாத்துறேன், டோட்டல்னு சொல்றேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, அதே ரெட் கலர்ல ரைட் அலைன்மெண்ட் கொடுத்து, ஏன்னா நம்பர்ல நம்ம வந்து ரைட் அலைன் தான் பண்றோம், பிளஸ் சம். அப்ப டோட்டல்னு ஒரு டோட்டல் மார்க்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சம்ன்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிட்டு டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணி /TD/TR/table எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். சரி? அப்ப TD முடியுது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரோவே முடியுது, அதுக்கப்புறம் அந்த டேபிளே முடிஞ்சு போயிடுது. ரைட்டா? இது என்ன பண்ணும்னா ஒரு டேபிள்ல டிஸ்பிளே பண்ணும். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க்னு ஹெடர் இருக்கும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தமிழ் 92, இங்கிலீஷ் 98, மேத்ஸ் 100, சயின்ஸ் 94, சோஷியல் 91 அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய டோட்டல் மார்க்கோட கீழே வந்து டோட்டல் சொல்லிட்டு ரெட் கலர்ல டிஸ்பிளே ஆயிடும். இந்த சோர்ஸ் கோடையும் நான் இப்ப காப்பி பண்ணி உங்களுக்கு உள்ளால பேஸ்ட் பண்ண பிள்ளைங்களா. சார் நீங்க பேசுறது கேட்கல சார். கேட்கலையாமா தமிழ்? கேட்கல சார். கேட்கலையா? இல்ல விட்டு விட்டு கேக்குதா? ஆமா சார், விட்டு விட்டு கேக்குது சார். இப்பதான் சார் விட்டு விட்டு கேக்குது, இதுக்கு முன்னாடி சுத்தமா கேட்கல சார். கேட்கலையா? ஒண்ணும் இல்லம்மா, நான் ரெக்கார்ட் பண்றதுக்காக கொஞ்சம் போன் கிட்ட திரும்புறேன்னா அப்ப என்ன பண்ணது, சுத்தமா இதுக்கு இது எடுக்காம இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன்லயும் ரெக்கார்ட் பண்றேன் தானே, கொஞ்சம் நகர்ந்துடுறேன் போல இருக்குது, தலையை நகர்த்திடுறேன், அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? ஓகேம்மா ஓகேம்மா. இப்ப நான் வந்து இந்த சோர்ஸ் கோட இதனோட சோர்ஸ் கோடையும் எடிட் பண்ணி உள்ளால போட்டாச்சு. சரியா? /table எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ரெண்டு சோர்ஸ் கோட் இன்னைக்கு போட்டுக்கிறேன் பிள்ளைங்களா. இதுல இந்த ரெண்டையுமே நீங்க ரன் பண்ணுங்க. சரியா? இதுல நம்ம ரெண்டு விதமா அரே டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து நியூ அரேன்னு முதல்ல இருக்கிறதுல டிக்ளேர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னாக்கா, இப்ப அடுத்ததுல என்ன பண்ணிருக்கோம்னா கர்லி பிரேஸ்க்குள்ளால அரே டிக்ளேர் பண்ணிருக்கோம். சரியா? இது இல்லாம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளாலையும் டிக்ளேர் பண்ணலாம், மூணுமே வேலிட் டெக்ளரேஷன். சரியா? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளால டிக்ளேர் பண்ணாலும் ஒத்துக்கும் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே பிள்ளைங்களா? இப்ப நம்ம இந்த சோர்ஸ் கோட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தாச்சு, இந்த சோர்ஸ் கோடோடைய ஒர்க்கிங் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் மாறுதான்றது சொல்லுமா, இப்ப ரெக்கார்டிங் ஏதாவது குவாலிட்டி மாறுதான்றது தமிழ் கேக்குதா இல்லையா சொல்லு. ஏன்னா நான் இப்ப டெலிகிராம்லயும் ரெக்கார்ட் பண்றேன், இதுலயும் வருது. நான் அநேகமா கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி பிள்ளைங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு ஏமா தமிழ் கேக்குதாப்பா? கேக்குது சார்.
ஓகேம்மா சாரிம்மா. அது என்ன தெரியுமா, நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்காக போன் கிட்ட கொஞ்சம் நகர்ந்துடுறேன். லேப்டாப் பக்கத்துல இருந்தா தான் லேப்டாப்ல ஆடியோ பிக்கப் ஆகுது, இல்லைன்னா அது எடுக்க மாட்டேன். அதான். சரி பிள்ளைங்களா, ஓகேம்மா. இப்ப நாம இது இந்த சோர்ஸ் கோட் எப்படி ரன் பண்ணுது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ரன் பண்ணுதுன்றது சொல்லலையா? சொல்லல. வழக்கமா நம்ம வந்து எப்படி ரன் ஆகுதுன்றது சொல்லுவோம், இன்னைக்கு சொல்லல. இப்ப நம்ம இது வரைக்கும் 2 லூப் பார்த்திருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ட்ரெடிஷனல் ஃபார் லூப். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஃபார் இன் லூப். அன்னைக்குமா இன்னைக்கு நாம வைல் லூப் வரைக்கும் பார்த்துட்டு நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்க மூளை தாங்குதா என்னன்னு எனக்கு தெரியல. சரியா? வைல் லூப் பார்த்துட்டு டூ வைல் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை காலையில கூட பார்த்துக்கலாம். ஏன்னா அதோட லூப்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ரைட்டா? வைல் லூப் இப்ப பார்த்துருவோம். சரி, ஃபார் லூப்ன்றது ஜெனரலா நீங்க வந்து இன்டீஜர் இண்டெக்ஸா வச்சு வேல்யூஸை ஹேண்டில் பண்றதுக்கு உதவி செய்யுது. ஃபார் இன் லூப் வந்து அரேஸ்க்காக மட்டுமே ஹெல்ப் பண்ணுது. அரேஸ்ல வந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஈஸியா எடுக்கவும் ஈஸியா உள்ள கொண்டு போய் வைக்கவும் அந்த ஃபார் இன் லூப் உதவி செய்யுது. சரி பிள்ளைங்களா, இப்போ வந்து வைல் லூப் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்றது பார்க்கலாம். வைல் லூப் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட் வச்சிருக்கோம் இல்லையா? ஒண்ணு வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அதனோட கண்டிஷனை செக் பண்றதுக்கு, மூணாவது வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 3 பார்ட் வச்சிருக்கோம். இங்க அந்த 3 பார்ட் கிடையாது. வைல் லூப்ல ஒரே ஒரு பார்ட் தான். அது என்ன கேட்டீங்கன்னா, கண்டிஷன் செக்கிங்கான ஒரு பார்ட் மட்டும் தான் வைல் லூப்புக்குள்ளால இருக்கும். மீதி எந்த விஷயமும் நாமே செஞ்சுக்க வேண்டியதுதான். அது வந்து நமக்கு வேற எந்த ஹெல்ப்பும் கொடுக்காது. இவங்க வைல் லூப் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வைல் லூப் checks a condition. If the condition yields true, the loop portion is executed. வைல் லூப் பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்யணும், ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா உள்ள அனுப்பும், இல்லைன்னா வெளியில அனுப்பிடும். அவ்வளவுதான், சிம்பிள். அவரோட வேலை வந்து மண்டையை குடைக்கிற வேலையெல்லாம் அவருக்கு கிடையாது. ரைட்டா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். If the loop contains only one statement, the use of a pair of curly braces, அதாவது வந்து ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ் இஸ் ஆப்ஷனல். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுக்கு நீங்க கர்லி பிரேஸ் போட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நீங்க ஸ்கூலுக்கு ஒரே ஒரு நோட்டோ இல்ல ஒரே ஒரு புக்கோ எடுத்துன்னு போறீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பேக் தேவையில்லை. சாதாரணமா கையில கூட எடுத்துன்னு போயிடலாம். அதை தவிர்த்து வேற ஏதாவது நிறைய பொருள் இருக்குன்னா பேக் எடுத்துன்னு போவோம். அதே மாதிரிதான் இங்கேயும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருந்தா கர்லி பிரேஸ் போட்டு அதெல்லாம் கட்ட வேண்டியது கிடையாது. கர்லி பிரேஸ்க்குள்ள இருக்கிறது நம்ம பிளாக்னு சொல்றோம். சரியா? அந்த பிளாக் ஸ்ட்ரக்சர் எப்ப நமக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அப்பதான் நம்ம அந்த கர்லி பிரேஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னா கர்லி பிரேஸ் போட வேண்டாம். இப்ப third one பாருங்க பிள்ளைங்களா. If the loop contains more than one statement, the entire loop body is enclosed in a pair of curly braces. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னாக்கா அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளால என்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு பிளாக்னு சொல்றாங்க. சரி பிள்ளைங்களா, fourth one பாருங்க. Index variable of while loop should be declared and initialized before the while loop begins. while loop ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே while loop ஓட இண்டெக்ஸ் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஏன்னா அது தனி வேலை, லூப்புக்குள்ளால நம்மளால அது செய்ய முடியாது அப்படின்றதுனால அது வந்து நம்ம வெளியிலேயே செஞ்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா index variable if any should be incremented or decremented in a separate line within the while loop. அதாவது while loopக்குள்ளாலேயே ஒரு தனி வரி தனி லைன்ல வந்து இண்டெக்ஸ் வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்றது அல்லது டிக்ரீஸ் பண்ற வேலையை செய்யணும். ஏன்னா while loop வந்து எந்த இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் கொடுக்காது, கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ணும். சரியா? ஓகே. அப்போ while loop வந்து ரொம்ப சிம்பிளான லூப். வெறும் கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிட்டு இது சரியா தவறா, சரினா உள்ள அனுப்பும், இல்லைன்னா வெளியே தள்ளிடும். அவ்வளவுதான். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டீஜர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த கண்டிஷனை நாம ஓவர் கம் பண்ணிடலாம். சரியா? ரைட். இதுக்கப்புறமா while loopக்கான சோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சரியா? இது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு இதுலயும் டெலிகிராம்லயும் பேஸ்ட் பண்ணி விடுறேன். சரி, இங்க பாருங்க. HTML/HTML வந்து வழக்கம் போல ஹெட், அதுக்குள்ளால ஒரு டைட்டில், அப்புறம் ஸ்லாஷ் டைட்டில், அப்புறம் ஸ்கிரிப்ட். இதுக்கு இவ்வளவுதான் ஹெட். அதாவது வந்து ஹெட்டுக்குள்ளால டைட்டில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபாரின் லூப்னு இருக்கு பசங்களா. இது வந்து தப்பு.
ஆக்சுவலா இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப் அப்படின்னு இருக்கணும். சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டுக்குள்ளாலே ஸ்கிரிப்ட் டிக்ளேர் பண்றோம். ஆனா ஸ்கிரிப்ட்ல டைப்பு லாங்குவேஜ் ரெண்டுமே கொடுக்காம விட்டுட்டோம். அப்படி இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரியா? அடுத்தபடியா பாருங்க, இதுக்குள்ள ஃபங்க்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்றோம். டேபிள்னு சொல்லிட்டு எந்த நம்பரோட டேபிள் நம்ம கேட்க போறோமோ அந்த நம்பரை இங்க இன்புட்டா வாங்க போறோம். எப்படி வாங்குறோம்? ஃபார்ம்ல this dot document dot tab form dot n dot value tab formல n ன்னு ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்குது. அதுல என்ன வேல்யூ இருக்குதோ அதை வாங்கு, அதை எக்ஸ்ல போடு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது y-ன்னு ஒரு வேரியபிளும் i-ன்னு ஒரு இண்டெக்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியா document dot write center h1 இதுல என்ன பண்றோம்னாக்க, அதாவது வந்து சென்டர் லைன் பண்றோம். அதுக்கப்புறம் h1 கொடுத்துட்டு ஸ்டைல்ல வந்து எத்தனையாவது நம்பரோட டேபிள், இது வந்து ஒரு அதாவது வந்து நம்ம மல்டிபிளிகேஷன் டேபிள் இருக்கு இல்லையா, அதை டிஸ்பிளே பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ் அப்படின்னு வருது இல்லையா. இது என்ன செய்யும்னா எந்த நம்பரோட டேபிளோ அந்த நம்பர் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். 5 டேபிள்னா 5 டேபிள், 6 டேபிள்னா 6 டேபிள், அந்த மாதிரி. சரியா? இதை கொடுத்து /h1 அதுக்கப்புறம் வந்து h2 ஆரம்பிக்கிறாரு. h2 அளவுல வந்து நமக்கு வந்து டேபிள டிஸ்பிளே பண்ண போறாரு. இங்க கீழே என்ன வருது பாருங்களேன், while I less than or equals 10. இங்க பாருங்க, இந்த ஐ வந்து வெறும் கண்டிஷன் பார்ட் மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம தரோம். அதை கவனிங்க. இந்த இடத்துல ஐ வந்து வெறும் கண்டிஷன் பார்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது, வேற எதுவும் இந்த இடத்துல இல்ல. I less than or equals 10ன்னு வயலுக்குள்ளால செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுது பாருங்க, I அதுக்கப்புறம் வந்து y star y equals I star x. இப்போ வந்து y-யோட வேல்யூ வந்து செட் பண்றாங்க. எப்படின்னா 1ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஐல வந்து 1 இருக்குது, நம்ம வந்து 6ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 1 into 6, அப்போ 6ன்றது இந்த இடத்துக்கு வரும். இந்த 6ன்ற ரிசல்ட் வந்து yல வந்துரும். இது என்ன பண்றோம், டாக்குமெண்ட் டாட் ரைட் ஐ, அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்க்குள்ளால x கொடுத்தா என்ன வரும்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அப்ப 1 into இந்த இடத்துல xன்றது 6ன்னு நம்ம சொல்லிட்டோம். 1 into 6 அப்புறம் ஈக்குவல்ஸ் இந்த இடத்துல இருக்கு பத்தியா, டபுள் கோட்ஸ்க்குள்ளால இந்த ஈக்குவல்ஸ் வந்து தானா ஈக்குவல்ஸாவே வெளியில டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா ஈக்குவல்ஸ் போட்ட அப்புறம் y கொடுத்துட்டு br ஸ்லாஷ், இந்த br கொடுத்தோன்னு எனக்கு கேட்டீங்கன்னா பிரேக் பண்ணி அடுத்த லைனுக்கு வா அப்படின்னு அர்த்தம். சரியா? கொடுத்துட்டு i பிளஸ் பிளஸ் செமிகோலான் மிஸ்ஸிங். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தப்பு எரர் வரும். i பிளஸ் பிளஸ்ன்ற இடத்துல நம்ம செமிகோலான் வச்சிருக்கணும். கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆயிடுது. சரியா? டாக்குமெண்ட் டாட் ரைட் h2 ஸ்லாஷ் சென்டர். இது என்ன கேட்டீங்கன்னா நம்ம சென்டரும் h2 ஓபன் பண்ணோம், அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். சரியா? இதோட ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சு. இது என்ன கேட்டீங்கன்னா டேபிள் டிஸ்பிளே பண்றதுக்காக இருக்குது. இந்த இடத்துல n-ன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, இந்த n-க்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம்க்குள்ளால ஒரு டெக்ளரேஷன் இருக்குது. அது எந்த இடத்துலன்னு சொல்லி ஃபார்ம் வரும்போது பார்க்கலாம். இங்க பாடி போர்ஷன் பாருங்க பிள்ளைங்களா, இந்த பாடி போர்ஷன்ல தான் நம்மளோட ஃபார்ம் இருக்குது. இந்த இடத்துல பாடியில வந்து பாடி சென்டர் ஃபார்ம் நேம் ஈக்குவல்ஸ் டேப் ஃபார்ம். ஓகேவா? இந்த டேப் ஃபார்ம்ன்றது தான் இந்த இடத்துல இங்க பயன்படுத்தி இருக்கோம் பாருங்க, அந்த பேரு டாக்குமெண்ட் டாட் டேப் ஃபார்ம்னு சொல்றோம். மெத்தட் ஈக்குவல்ஸ் கெட், ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஹேஷ்னு சொல்றோம். மெத்தட் வந்து கெட் வழியா அனுப்பு, கொஞ்சோண்டு டேட்டா தான். ஆக்ஷன் வந்து ஹேஷ்னு என்ன கேட்டீங்கன்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீ ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அடுத்தபடியா இங்க பாருங்க, இன்புட் டைப் ஈக்குவல்ஸ், அதாவது வந்து என்டர் டேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் நம்பர், நேம் ஈக்குவல்ஸ் n. இந்த n தான் இந்த இடத்துல இங்க n-ன்னு சொல்றோம். ஓகேவா? டேப் ஃபார்ம் டாட் n-ன்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான். இதனோட வேல்யூ, இதுல நம்ம ஃபில் பண்ண வேல்யூவை அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்ல வச்சுக்கோ. வச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்ணும், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்குவல்ஸ் கிரியேட் டேபிள், ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் டேபிள். டேபிள்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு. டேபிள்னு நான் இந்த இடத்துல இங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதை கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ரைட்டாப்பா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது ரன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் டேபிள் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். அதுல நம்பர் மட்டும் தான் வாங்கிக்கும். நம்ம ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு கிரியேட் டேபிள்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணா போதும், கடகடன் என்ன ஆகும், அந்த ஃபார்ம் மறைஞ்சு போய் அதுக்கு பதிலா என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நம்ம 6 டேபிள்னு சொல்லணும்னா 6 டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில வந்து 1 into 6 equals 6, 2 into 6 equals அப்படின்னு சொல்லிட்டு 12, அப்புறம் இந்த லைன் வழியா அந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும்.
இதுல ஐன்றது அந்த நம்பரா மாறும். 1 into 12ன்றதுல வந்து 1 2 அப்படின்றது இந்த ஐல வரும். சரியா? இன்டூன்ற சிம்பிள் வந்து நேரடியா இந்த எக்ஸ் வழியா வெளியில டிஸ்பிளே ஆகுது டபுள் கோட்ஸ்குள்ளால. இதுல இருக்க இந்த எக்ஸ்ன்றது வந்து நாம அங்க கொடுத்த வேல்யூ. அப்ப 6. ஓகேவா? அதுக்கடுத்து ஈக்குவல்ஸ்ன்றது எல்லா இடத்துலயும் ஈக்குவல் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வந்து ரிசல்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ரிசல்ட்டோ அது வந்து y ல வந்துடும். அப்ப 2 into 12 equals 6. 2 into 6 equals 12. 3 into 6 equals 18 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டிஸ்பிளே பண்ணிடும். கடைசி /h2/center கொடுத்து இது க்ளோஸ் பண்ணிடுறோம். சரி பிள்ளைங்களா, இந்த சோர்ஸ் கோட இப்ப நான் உங்களுக்கு சோர்ஸ் கோடா கொஞ்சம் டெலிகிராம்ல காப்பி பண்ணிடுறேன். ரைட்டா? காப்பி பண்ணிட்டு இப்ப நாம என்ன பண்றோம், இந்த கிளாஸுக்கு செகண்ட் செஷனுக்கு போயிடும். ஏன்னா இதுக்கப்புறமா டூ வைல் லூப் இருக்குது. ஆனா அதையும் சேர்த்து இன்னைக்கே நடத்தினா உங்க லெவல் என்னால புரிஞ்சுக்க அநேகமா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம 2 லூப் தான் பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து ஃபார் இன் லூப், இன்னொன்னு வைல் லூப். இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா டூ வைலும் கொடுத்தோம்னா உங்க மூளை குழம்பிட வாய்ப்பு இருக்குது. அது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சார் ஏன் நண்பா? நான் ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு வரட்டுமா சார்? வந்து என்ன செய்ய போறேன், அந்த யூனிஃபார்ம் அப்படியே யூனிஃபார்ம் வாங்கிட்டு கொஞ்சம் போன் கொஞ்சம் பிரச்சனை. இப்ப வேணா, நீ கிளாஸ் முடிச்சிட்டு அப்புறமா குரூப்ல சொல்லு. சரியா? இப்ப கிளாஸ் முடிச்சு டைம் வேணாம், கிளாஸ் முடிச்சிட்டு அப்புறமா வா. என்ன? ஓகே பிள்ளைங்களா, இப்ப கவனிங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த I++ பக்கத்துல செமிகோலான் மிஸ்ஸிங், அப்புறம் வந்து இந்த G க்ளோசிங், அப்புறம் வந்து வைல் இந்த இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் ஆகும். அப்புறம் வந்து இந்த G இருக்கிற இடத்துல ஒரு கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகும். முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இப்ப நாம என்டர் பண்ணிடுவோம். சரியாப்பா? இந்த சோர்ஸ் கோடு உங்களுக்கு ரன் பண்ண முடியும். இதுல ஏதாவது எரர் வருதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த எரரை சரி பண்ணி கொடுத்துட்றேன். ரைட்டா? ஏதாச்சும், ஏன்னா நான் இப்ப கண்ணுல பார்த்த அளவுக்கு எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கும் மீறி ஏதாவது தப்பு வர வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட சரி பண்ணி தரேன். வரலன்னா ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணி ரிசல்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுங்க. ரைட்டா? இப்போ நம்ம 2 லூப் இன்னைக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல பார்க்கலாம்? ஒண்ணு வந்து ஃபார் இன் லூப், இன்னொன்னு வைல் லூப். ரைட்டா? இது நல்லா ஞாபகம் வச்சு, இது வரைக்கும் நம்ம 3 லூப் பார்த்திருக்கோம். ஃபார் லூப், ஃபார் இன் லூப், வைல் லூப். ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? ஃபார் லூப்ல வந்து 3 பார்ட் இருக்குது. ஒன்னு இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட். அதுக்கப்புறம் ஃபார் இன் லூப்ல பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஃபார் அப்படி ஆரம்பிச்சுட்டு பிராக்கெட்டுக்குள்ளால வேர் y in x அப்படின்னு சொல்லி வருது. இதுல y வேரியபிளுக்குள்ளால என்ன போகும்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் போகும். ரைட்டா? இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபார் இன்னுக்கு அப்புறமா வைல் லூப் பார்த்தோம். வைல் லூப் ரொம்ப சிம்பிளான லூப். இதுல என்ன கேட்டீங்கன்னா கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணும். அதனோட வேரியபிளோட இனிஷியலைசேஷன், இன்கிரிமெண்ட் அதையெல்லாம் வந்து வேற ஏதாச்சும் வேரியபிள், வேற ஏதாச்சும் ஒண்ணு மேனேஜ் பண்ணிக்கும். ரைட்டா? சரி பிள்ளைங்களா, இப்ப நம்ம கொஞ்சோண்டு அந்த டேர்ம்ஸ் மட்டும் சொல்லிட்டு டேர்ம்ஸ் இன்னியோட டேர்ம்ஸ் சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ உங்களுக்கு சாரி, ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன் ஷேரிங் வந்து ஃபுல்லா மாத்திடுறேன். ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி மாத்துறேன். மாத்திட்டு நம்ம அந்த டேர்ம்ஸ் இன்னியோட டேர்ம்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்து அந்த பவர் பாயிண்ட் இது மாதிரி இல்லாம பிரசன்டேஷன் இல்லாம ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இன்னையோடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ டேர்ம்ஸ் இன் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம நேத்தியோடது கொடுக்கல. ஏன்னா நேத்தி ஒரே ஒரு லூப் தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்றதுனால அது வந்து பெருசா எடுத்துக்கல நம்ம. ரைட்டா? இன்னியோடதுல சேர்த்துக்கலாம் அது. ஏன்னா ஃபார் லூப்போடைய 3 பார்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னிய கிளாஸ்ல சேர்த்துருவோம். நேத்தி ஒண்ணு அதை நம்ம பெருசா எடுத்து சொன்னா அவ்வளவு இதுவா இருக்காது. அதனால நேத்தி விட்டாச்சு. இப்ப நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு ஃபார் லூப். ஃபார் லூப். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குது பாத்தீங்கன்னா
initialization part என்ன சொல்றது ஐ போடலையா initialization part ரெண்டாவது வந்து condition part மூணாவது வந்து increment part ஓகேவா increment part இதுக்கு அடுத்தபடியா என்ன பாத்தீங்கன்னா for in loop third one என்ன பாத்தீங்கன்னாக்கா இது வந்து while loop சரியாப்பா ஓகே நாம இப்ப 3 லூப் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட 3 லூப் இருக்குது for loop அதுக்கப்புறம் for in loop அதுக்கப்புறமா while loop சரியா இது அப்படியே நம்மோட shift F5 பெருசாக்கு முன்னாடி வந்துச்சு ஓகேப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுடுறேன் இது 3 வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுங்க நானும் இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் for loop initialization part condition part increment part for in loop while loop ஓகே இன்னையோட டேர்ம்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் செஷனை இதோட க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அப்படியே செகண்ட் செஷன் ஜாயின் பண்ணுவோம் சரியாப்பா ஓகேவாம்மா எஸ் சார் ஓகேம்மா சரி ஓகேம்மா இன்னையோட நமக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட क्वेश्चन ஆன்சர்ஸ் முடிஞ்சிர போகுது சரியா ஓகே பிள்ளைங்களா நம்ம இப்போ क्वेश्चन ஆன்சர் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம்